ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நேற்று ஈவினிங்காக கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எதுக்குன்னா 10 நாள் முன்னாடி பெரியவனை வந்துட்டு நாய் கடிச்சிடுச்சு. நாய் கடிச்சிச்சுன்னா ரொம்ப காயம்லாம் இல்லை, பல்லு பட்டு லைட்டாக ரத்தம் கசிஞ்சிருந்துச்சு. சரி டிடி போட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் பார்க்க வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, டிடியும் போட்டு ஒரு 5 டோஸ் நாய்க்கடி ஊசி கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டாங்க. முன்னமே நம்ம 2 டோஸ் போட்டாச்சு. 3வது டோஸ் போடுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் வந்தால் தான் எப்போவுமே வெயிட் பார்க்குறது. வெயிட் மிஷினை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கால் அங்கே போயிடுது. வெயிட் எவ்வளோன்னா ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள, வழக்கம் போல் ஓவர் வெயிட்டு தான். சரின்னு ஒரு வழியாக மனசை தேத்திட்டு பசங்க லைட்டாக பசிக்குது, ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால மீனாட்சி பவன் வந்தாச்சு. அங்கே போயிட்டு அம்மி ரொம்பவே மூளையை கசக்கி என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு கடைசியாக என்ன ஆர்டர் பண்ணான் அப்படின்னா பூரி தான் ஆர்டர் பண்ணான். நான் எப்போவுமே வீட்டில் அதிகமாக என்ன டிஷ்ஷு சமைக்க மாட்டோமோ அதுதான் சாப்பிடுவேன். சரி நானும் பெரியவனும் பட்டர் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே வந்துட்டு அம்மிக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு சாப்பிடாமல் உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தம்பிக்கும் அம்மி வந்துட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தான். வீட்டில் வந்துட்டு எப்போவுமே பூரி, பொங்கல், பிரியாணி, வெரைட்டி ரைஸு, தோசை, இட்லி எல்லாமே வீட்டில் பண்ணுறனால ஹோட்டல் வந்தால் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு தான் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருந்துச்சுன்னா ஸ்வீட்டாக இருந்தது. நானும் லைட்டாக ஸ்வீட்டாக, அந்த மசாலாவும் கிரேவியும் ஸ்வீட்டாக இருக்கும். எப்போவுமே ஸ்வீட்டாக தான் இருக்கும், க்ரீமியாக ஸ்வீட்டாக. வீட்டில் நல்லா காரசாரமாக சாப்பிட்டு பழகிட்டோமோ அதனால ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கப்போ பெரியவன் என்ன சொன்னான்னா, நான் புரோட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். வேணாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னேன், கேட்கல. சரின்னு சொல்லிவிட்டு புரோட்டா வாங்கினதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, என்னால் ஒன்று தான் சாப்பிட முடியும், ஒன்று சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஒன்று மட்டும் எப்படி பேக் பண்ண சொல்கிறது அப்படின்ட்டு நாமளே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பூரி வந்துட்டு மீனாட்சி பவனில் பூரி இல்லை, புரோட்டா வந்துட்டு மீனாட்சி பவனில் எப்போவுமே இடியாப்பம் மாதிரி அப்படியே நூல் நூலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது கூட தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்ணும். லைட்டாக குருமா ஊற்றி தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தியே வெறும் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிக்கலன்னா உண்மையாகவே ஒரு நிறைவாகவே இருக்காது. ஹோட்டல் வந்துட்டு காஃபி குடிக்காமல் போனால், அதனால் நான் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். பசங்க 2 பேரும் காஃபி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மில்க் ஷேக்கு கேட்டாங்க, அதையும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. மில்க் ஷேக்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மி வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்தனால. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நீங்கள் மட்டும் தான் சொல்லணும். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருங்க, என்னோட அம்மா ஸ்டைல் நான் சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. சரி கட் பண்ணு.